மாண்புமிகு மக்களே, என் பெயர் சாதிக். சிட்னியிலிருந்து உங்களை தமிழ் மோட்டிவ் யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோவை எந்த எடிட் செய்யாமல் அப்படியே நான் லைவ் போல நான் இதை வெளியிடுகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 நிமிஷத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள் ஒரு நல்ல தலைப்பில் நான் பேச இருக்கின்றேன். நான் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவன். அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பல நல்ல விஷயங்களை இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து ஒரு மனிதன் இறுதி நாளை அடையும் வரைக்கும் ஒவ்வொரு நல்ல தலைப்பில் நான் பேச இருக்கின்றேன். உங்களுடைய பெரும் ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தால் நிறைய விஷயங்களை நாம் இந்த டிவியின் மூலம் நாம் பரிமாறிக்கொள்ளலாம். நான் ஏன் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள நல்ல விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் என்றால், எனக்கு தெரிந்த மார்க்கம், அதனால் நான் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு தெரிந்த மற்ற மதங்களிலிருந்து சில நல்ல விஷயங்களையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இது ஒரு மதம் சார்ந்த யூடியூப் சேனல் இல்லை. இதன் மூலமாக நான் அனுபவித்த உண்மையான சில நல்ல சம்பவங்களை, இஸ்லாம் மார்க்கத்தின் தொடர்புடைய நல்ல விஷயங்களை நான் உங்களோடு இங்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இன்றைய தினம் ஒரு தியாக திருநாள். அதாவது தமிழ்நாட்டில் பக்ரீத் பண்டிகை என்று சொல்லுவாங்க. இந்த தியாக திருநாளில் என்னுடைய முதல் வீடியோவை நான் வெளியிடுகின்றேன். இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு எடிட்டும் எந்த ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜியும் எக்யூப்மெண்ட் இல்லாமல் நேரடியாக மொபைலில் நான் ரெக்கார்ட் செய்கின்றேன். ஏதேனும் குறைகள் தவறுகள் இருந்தால் அதை மன்னித்து கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்களில் நாம் நல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். இன்றைய தலைப்பில் நான் எடுத்துக்கொண்டது, இந்த உலகத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை 2 விஷயத்துக்காக மற்ற மதத்தவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடும். ஸோ அந்த 2 விஷயங்களில் முதல் விஷயம் சிலை வணக்க வழிபாடுகள். ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்துக்கள் சிலை வணக்கங்களை வணங்குவதால் இஸ்லாமியர்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நமக்கு எதிரிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் இந்து நண்பர்களுக்கு, இந்து மக்களுக்கு ஏற்படலாம். இரண்டாவதாக மொழி சம்பந்தமாக, இஸ்லாமியர்கள் அரபு மொழியில் தான் அவங்களுடைய வழிபாடுகள் இருக்கும். அதனால் அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். இந்த 2 விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களை பற்றி நாம் முழு விவரமாக வரக்கூடிய வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த மொழின்னு எடுத்துக்கொண்டால், எதுக்காக இஸ்லாமியர்கள் அரபு மொழியில் பேசுகிறாங்க, அரபு மொழியில் வழிபாடு செய்கிறாங்கிற விஷயத்தை நம்ம இப்போ கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்ரீலங்கா நண்பர் என்னிடத்துல நீங்கள்லாம் இஸ்லாமியர்கள், அதனால் நீங்கள் தமிழர்கள் இல்லை, திராவிடர்கள் இல்லை, நீங்கள் வேறு நாடிலிருந்து வந்தவர்கள் போன்ற ஒரு தோரணைகள் என்னை அணுகினார். அதற்கு நான் சொன்ன பதில், எனக்கு தெரிந்த ஒரே மொழி தமிழ். நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருப்பதால் நான் இங்கிலீஷ் நான் கற்றுக்கொண்டேன். ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா மக்களோடு நான் பேச வேண்டும் என்றால் நான் இங்கிலீஷில் தான் பேச வேண்டும். அதனால் என்னுடைய இங்கிலீஷ் புலமையை நான் வளர்த்து கொண்டேன். என்னுடைய மூதாதையர்கள் தமிழ் வழியில் வந்தவர்கள். நாங்கள் மதம் மாற்றம் செய்யப்பட்டவர்கள். இன்று நாங்கள் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் தமிழர்கள் அல்ல, திராவிடர்கள் அல்ல என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. இதை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய வழிபாடு அரபு சார்ந்து இருக்கிறது என்று. எதற்காக இஸ்லாம் அரபு சார்ந்தது என்றால்,
இறுதி நபி, அதாவது நாங்கள் நபின்னு சொல்லப்படுறது என்னென்னா, இறைவன் மக்களை தூதர்களாக தேர்ந்தெடுத்து இறைவனுடைய நல்லுபதேசங்களை மக்களுக்கு எடுத்து சொல்பவர்கள் தான் நபிமார்கள். இறைவன் திருக்குரானில் 1,25,000 நபிமார்களை இந்த உலகத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்குன்னு இறைவன் சொல்கிறான். இந்த 1,25,000 நபிமார்கள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மொழிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு 25 வகையான நபிமார்களை மட்டுமே இந்த குரான் சொல்லப்படுது. மிச்சமுள்ள நபிமார்களை பற்றி சொல்லவில்லை. ஆனால் நாம் அறிந்து கொள்ளலாம், இந்த உலகம் படைத்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாமை இறைவன் தமிழ்நாட்டிற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ஒரு இடத்தில் தான் இறைவன் அனுப்புகின்றான். ஸோ இதை வைத்து பார்க்கும்போது நாம் சொல்கிறோம், தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்பு தோன்றிய மொழி. ஸோ இதிலேருந்து என்ன படுதுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தமிழ் பேசப்பட்டிருக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ திருவள்ளுவர் இருக்கிறாரு, திருக்குறள் எழுதப்பட்டது, புத்தர், இந்த மாதிரி சில நல்ல மனிதர்களை இறைவன் நபிகர்களாக அனுப்பிச்சிருக்கலாம். அந்த 1,25,000 நபிகளில் அவங்களும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இறைவன் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் அனுப்பியிருக்கலாம். இஸ்லாத்தில் அதாவது இறுதி நபின்ட்டு நாங்கள் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்கிறோம். வரக்கூடிய வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். அவர்கள் பேசக்கூடிய மொழி அரபு மொழி. அதனால அவங்களோட அல்லாஹ் வந்து அரபு மொழியில் தான் பேச முடியும். ஏன்னா ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுத்தால்தான் இந்த உலகம் முழுவதும் அந்த மொழியை பின்பற்ற முடியும். இன்றைக்கி எனக்கு இங்கிலீஷ் தெரிகிறதுனால நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லா கண்ட்ரிலையும் போய் என்னால் பேச முடியும். இந்தியாவிலேயே நான் ஒரு நார்த் இந்தியனோட பேசுகிறதா நான் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்போ ஒரு லாங்குவேஜ் ஒரு புது லாங்குவேஜ் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. அது மாதிரி தான் வந்து இஸ்லாமுடைய அரபிங்கிறது வந்து ஒரு எல்லா அதாவது இஸ்லாமியர்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மொழி. நான் ஒரு இடத்துல போய் ஒரு ப்ரேயர் பண்ணணுண்டா, நான் ஜப்பானில் போய் ஒரு ப்ரேயர் பண்ணணுண்டா, எனக்கு ஒரு பொது மொழி இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியும். நான் போய் தமிழில் போய் நான் ஜப்பானியர்கள்ட்ட பேச முடியாது. ஸோ இதுதானே ஒழிய நம்ம மொழியை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிற தேவையில்லை. இறைவன் வந்து திருக்குறானில் சொல்கிறான், நான் மொழியை எளிமையாக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். அது உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போடைய இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய டெக்னாலஜி வளர்ச்சியில் லாங்குவேஜ் ஒரு பொருட்டே இல்லை. அப்படித்தான் இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பெர்கோலா ஒன்று போடுறதுக்கு இருந்தோம். அப்போ ஒரு கொரியன் வந்து எங்களை வீட்டை பார்த்தார். அவருக்கு வந்து ஒரு லைன் இங்கிலீஷ் கூட தெரியாது, ஒரு சின்ன வார்த்தை கூட தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மொபைல் ஃபோனில் டிரான்ஸ்லேட்டர் வச்சு அவருடைய லாங்குவேஜில் பேசி என்னை இங்கிலீஷில் காமிக்கிறார். நான் இங்கிலீஷில் பேசி அவருடைய லாங்குவேஜில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி நாங்கள் ஒரு 1/2 hour டிஸ்கஷன் பண்ணோம். 2 பேர்த்துக்குமே மொழி தெரியாது. பண்ணிவிட்டு கடைசியில் அவர் ஒரு 10,000 ஒருத்துள்ள ஒர்க்குக்கு கான்ட்ராக்டை சைன் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு லாங்குவேஜ் தெரியாது, இருந்தாலுமே நாங்கள் பேசி நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ மொழிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரிங்களா? பெரிய ஒரு மேட்டராக இல்லை. இப்போ கூகுளுடைய மொபைல்லையும் சரி, எல்லா மொபைல்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஒரு ப்ராடக்ட்டு எந்த ஒரு லாங்குவேஜில் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது என்ன ப்ராடக்ட்டு, இது என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்போ என்ன டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும்னா இல்லை லாங்குவேஜுங்கிறது ஒரு பெரிய பொருட்டாக இல்லை. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அரபில் ஒரு பிரேயர் மட்டும்தான் பண்ணுவாங்களே ஒழிய, நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்துமே தமிழில் தான் எங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம லாங்குவேஜை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிற தேவையில்லை. அதே மாதிரி சிலை வணக்கங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பேசுவோம். இன்றைக்கி இதுதான் என்னுடைய முதல் வீடியோ, அதனால் இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டுங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் போட்டு இந்த திருநாளில் இந்த முதல் வீடியோ வெளிவரணுங்கிற நோக்கத்துக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். இதில் வந்து எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது, நான் வந்து ஒரு ஃபைனான்சியலாக ஒரு ஃபீல் பண்ணும்போது, நான் வந்து எனக்கு அந்த ஒரு பகவத்கீதை எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதில் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும், உன்னிடம் எதை இழந்தாய்
எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருந்தாய்? அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்துக்கொண்டாய்? அது இங்கிருந்து எடுத்துக்கொண்டது. எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்து கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது மறுநாள் மற்றோடையது, மற்றொரு நாள் அது வேறுடையது. இதுவே உலக நிவேதி. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பகவத்கீதையினுடைய இந்த வரியை நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது இதை மனசில் நான் புகுத்தி நான் இந்த பகவத்கீதையினுடைய வரியை நான் மனசில் போட்டு அந்த ஒரு சூழலை நான் கடத்தி கொண்டு செல்வேன். ஸோ அது மாதிரி நான் ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் ஒவ்வொரு தலைப்புலேயும் நம்ம சில விஷயங்களை டீப்பாக நம்ம கிளியராக பேசி அதை பற்றி நம்ம முழு விவரங்களையும் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம போடுவோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்து நீங்கள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டியாக நிறைய விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மக்களே, நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த இன்றைய வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.